காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் குடும்பத்தினர் நண்பர்களின் இரட்சிப்புக்காக இரவு பகலாக பெருமூச்சோடும் கண்ணீரோடும் இடைவிடாது நீ ஏறெடுக்கும் ஜெபங்கள் நிச்சயமாக பதிலளிக்கப்படும். உன் கண் காண உன் சிறையிருப்பை திருப்புவேன். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தாலே விடுதலை பண்ணுவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து நீக்கி போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்றும் உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆதார வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எசேக்கியேல் 37:14.